ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட், டோர்ட்முண்ட் ஆகிய இடங்களில் நியோரா வழங்கும் கோடைகால மாபெரும் மலிவு விற்பனை. சாரிகள் €10, சுடிதார் €15, லெகங்கா €20. ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நியோரா வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. லுட்விக் ஸ்ட்ராசா 19, பிராங்க்ஃபர்ட், ரெய்னிஷ ஸ்ட்ராசா 71A, டோர்ட்முண்ட். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஜெர்மனி நாட்டில் 17.3 மில்லியன் மக்கள் தனிமையில் வாழ்வதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. ஜெர்மனியில் 17.3 மில்லியன் பேர் தனிமையான முறையில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இது ஜெர்மன் சனத்தொகையில் 20% மேலே உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக 65 வயதை அடைந்த, குறிப்பாக 65 வயதுக்கு மேற்பட்ட நபர்களில் 34.4% தனிமையான முறையில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடனோ அன்றைய மனைவி அன்றைய காதலருடன் சேர்ந்து வாழவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் 25 வயதுக்கும் 34 வயதுக்கும் இடைப்பட்டவர்களில் 28.7% தனிமையான முறையில் வாழ்ந்து வருவதாகவும் ஜெர்மனியின் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது லிட்டவுன் நாட்டில் மட்டும் 31.4% தனிமையான முறையில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் லிட்டவுன் நாட்டை அடுத்து பின்லாந்து நாட்டில் 25.8% தனிமையாக வாழ்ந்து வருவதாகவும், டென்மார்க்கில் 24.4% தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் ஸ்லோவாக்கியா நாட்டில் மற்றும் அயர்லாந்தில் 8.1% இவ்வாறு தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஜெர்மன் நாட்டில் தனிமையாக வாழ்ந்து வரக்கூடிய தொகையானது ஐரோப்பிய ஒன்றிய மத்திய நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது உயர்வாக உள்ளதாகவும் இந்த புள்ளிவிவர திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி நாட்டின் வைத்தியசாலை ஒன்றில் இருந்து குழந்தை ஒருவர் திருடப்பட்டுள்ளார். நோட்ரேம்-வெஸ்ட்பால் மாநிலத்தில் உள்ள லூடன்ஷெட் என்ற பிரதேசத்தில் உள்ள மகப்பேற்று மனை ஒன்றில் பிறந்த சிசு ஒன்றை 17 வயதுடைய யுவதியானவர் களவாடி சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இவர் மருத்துவ தாதி போல் உடையணிந்து இந்த சிசுவை வைத்தியசாலையில் இருந்து தவறான முறையில் எடுத்துச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் கண்காணிப்பு கமராக்களுடைய உதவியுடன் பின்னர் இந்த யுவதியானவர் இனங்காணப்பட்டதாகவும், பின்னர் இவர் வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்த பொழுது இவரிடமிருந்து இந்த சிசுவானது பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இந்த 17 வயதுடைய யுவதி போலீசாருக்கு நன்கு பரிச்சயமானவர் என்றும், இந்த யுவதியானவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது நிலவும் வெப்ப அலை காரணமாக ஜெர்மனியில் நீராடச் சென்ற 10 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். கடந்த 2 நாட்களில் ஜெர்மன் நாட்டின் வெப்பநிலை அதிகமாக இருந்த காரணத்தினால் பலர் நதிகளில் நீராடச் சென்றதாகவும், இவ்வாறு நதிகளில் நீராடச் சென்றவர்களில் 10க்கு மேற்பட்டவர்கள் இந்த விபத்தினால், அதாவது நதியில் நீராடச் சென்ற சமயத்தில் விபத்து ஏற்பட்டு இந்த விபத்தில் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை காலங்களாக இவ்வாறு நதிகளில் நீராடச் சென்று உயிரிழப்பக்கூடிய தொகை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டோர்ட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ், டோர்ட்முண்ட். ஜெர்மனியில் சிறுவர்கள் சமூக வலைத்தளத்தை உபயோகிப்பதை தடை செய்யும் சட்டம் நடைமுறைக்கு வர இருக்கின்றது.
ஜெர்மன் நாட்டில் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் சமூக வலைத்தளங்களை பாவனைக்கு உட்படுவது சம்பந்தமாக கட்டுப்படுத்துவதற்கு புதிய சட்டங்கள் வெகு விரைவில் அமுலுக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை ஜெர்மனியின் பல கட்சிகள் பல்வேறுபட்ட ஆலோசனைகளை தற்பொழுது அரசாங்கத்திற்கு முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஜெர்மனியின் SPD என்று சொல்லப்படுகின்ற இந்த சமூக ஜனநாயக கட்சியானது 14 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைத்தளங்களை தன்னிச்சையான முறையில் பயன்படுத்துவதற்கு தடை செய்ய வேண்டும் என்று தனது ஆலோசனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களுடைய பாவனைக்கு 13 வயதுக்கு உட்பட்டவர்களை பாவனைக்கு இவ்வகையான சமூக வலைத்தளங்களை பாவனை செய்யக்கூடாது என்ற வகையில் புதிய சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே 14 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த முடியாது என்று ஒரு சட்டமானது ஏற்கனவே அமுலுக்கு வந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இஸ்பானியன் மற்றும் பின்லாந்து போன்ற நாடுகள் ஏற்கனவே 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த வகையான சமூக வலைத்தளங்களை பாவனைக்கு உட்படுத்துவதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சட்டங்களை நிறைவேற்றியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஜெர்மனி நாட்டில் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட இருக்கின்ற புதிய சட்டத்தின் மூலம் சமூக உதவி பணம் என்பது பெயர் மாற்றத்துடன் சேவை வழங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெர்மனியில் 1/7/2026 பல புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இதுவரை காலங்களும் சமூக பணமானது பேர்கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற சொற்பதத்துடன் இவ்வாறு சமூக பணத்தை பெற்றுக் கொள்பவர்களுக்கு சமூக திணைக்களத்தினால் வழங்கப்பட்டு வந்திருந்தது. இதே வேளையில் 1/7/2026 பல புதிய கடுமையான சட்ட விதிகளுடன் இந்த பேர்கெல்ட் என்று சொல்லப்படுகின்ற சொற்பதத்தை மாற்றி குருன் சிகரம் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை பண உதவி என்ற பதத்துடன் நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் 1/7/2026 ஓய்வூதியம் பெறுகின்றவர்களுக்கு ஓய்வூதியத்தில் உயர்வு ஏற்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஓய்வூதிய உயர்வானது 4.24% இருக்கும் என்றும், உதாரணமாக 1000 யூரோக்களை மாதாந்தம் ஓய்வூதியமாக பெற்ற நபர் ஒருவர் 1/7/2022 1042 யூரோக்கள் 40 சென்ட்டுகளை ஓய்வூதியமாக பெறுவார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் மற்றும் ஒரு புதிய கடுமையான சட்டம், அதாவது விதி நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர் ஒருவர் வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்து சில சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தால் இவர் இந்த சட்டவிரோத நடைமுறையை தான் செய்யவில்லை என்று மற்ற ஒரு நபருடைய தகவல்களை வழங்கும் பட்சத்தில் இந்த தகவலானது பொய்யானதாக இருந்தால் இவ்வாறு தகவல் வழங்கியவருக்கு அதிக தண்டனையாக 30,000 யூரோக்கள் வரை அறவிடப்பட முடியும் என்றும் புதிய விதியில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பத்திரிகைகளில் செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் P-Konto என்று சொல்லப்படுகின்ற விசேட வங்கி கணக்கை வைத்திருக்கின்ற ஒரு நபரானவர் 1/7/2026 இவரது வங்கி கணக்கிற்கு 1587 யூரோக்கள் 40 சென்ட்டுகள் வர முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது P-Konto என்று சொல்லப்படுகின்ற இந்த விசேட வங்கி கணக்கை வைத்திருக்கின்ற நபர் கூடுதலான பணத்தை தனது வங்கி கணக்கிற்கு அனுப்ப முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க ஜெர்மன் அரசாங்கமானது லுஃப்ட்வெர்கெஹ்ர்ஸ்டeuer என்று சொல்லப்படுகின்ற விமான போக்குவரத்துக்கான வரியை குறைக்க உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. 1/7/2024 இந்த புதிய நடைமுறை அமலுக்கு வரும் என்றும், இவ்வாறு இந்த புதிய நடைமுறையானது அமலுக்கு வரும் பட்சத்தில் விமான பரப்புகளுக்கான பயணச்சீட்டுகளுடைய விலையானது குறைவடையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்க ஈரான் மற்றும் அமெரிக்கா போர் நிலைப்பாட்டை அடுத்து ஜெர்மன் அரசாங்கமானது டங் ரபாட் என்று சொல்லப்படுகின்ற எரிபொருளுக்கான வரியை குறைத்திருந்தது. இதே வேளையில் 1/7/2024 மீண்டும் பழைய வரியை இந்த எரிபொருளுக்கு செலுத்த வேண்டும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதன் மூலம் எரிபொருட்களுடைய விலையில் ஏற்றம் ஏற்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் .முன். இனி உலகச் செய்திகள்.
உலகளாவிய ரீதியில் பெரிய எரிபொருள் ஏற்றுமதி நாடான ரஷ்யாவானது தற்பொழுது அந்த நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறைக்கு உள்ள ஒரு நிலைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அண்மை காலங்களாக உக்ரைனானது ஆளில்லா விமானங்கள் மூலம் ரஷ்யாவுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது பாரிய தாக்குதலை மேற்கொண்டுள்ள நிலையில் தற்பொழுது ரஷ்யாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நடவடிக்கையானது மிகவும் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஏற்கனவே எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையில் இருந்த ரஷ்யாவானது தற்பொழுது 20% எண்ணெய் சுத்திகரிப்பையே மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் ரஷ்யாவில் தற்பொழுது எரிபொருளுக்கு பாரிய தட்டுப்பாட்டு நிலையுள்ள நிலையில் இந்தியாவிடமிருந்து உபயோகான எரிபொருட்களை மீள பெற்றுக்கொள்வதற்கு இந்திய அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கடந்த காலங்களில் மிகவும் மலிந்த விலையில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவானது எரிபொருட்களை பெற்றிருந்தது. இதே வேளையில் இவ்வாறு எரிபொருட்களை ரஷ்யாவிடமிருந்து பெற்ற இந்தியாவானது இந்தியாவில் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தில் வைத்து சுத்திகரிப்பு மேற்கொண்டதாகவும் இவ்வாறு இந்தியாவில் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களை மீண்டும் ரஷ்யாவானது இந்தியாவிடமிருந்து மீள பெற்றுக்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பல தடவைகள் ஈரானுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதாக கூறி பின்னர் இறுதியில் உத்தேச சமாதான ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கான சில வரையறைகளுடன் கூடிய ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதே வேளையில் தற்பொழுது இந்த ஒப்பந்தமானது தள்ளாடும் நிலைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஹோமூஸ் நீரிணை பிரதேசத்தினூடாக செல்லுகின்ற கப்பல்கள் மீது ஈரானுடைய புரட்சிகர இராணுவ படையினர் மேற்கொண்ட தாக்குதலின் காரணமாக அமெரிக்காவானது ஹோமூஸ் பிரதேசத்தில் வைத்து ஈரானுடைய கடற்படைகள் மீது பாரிய தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. இந்த பாரிய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானுடைய புரட்சிகர இராணுவ அமைப்பானது பாரைன் மற்றும் ஓமானில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலின் காரணமாக அமெரிக்காவானது மீண்டும் பாரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இதே வேளையில் இஸ்ரேல் அரசாங்கமானது அமெரிக்காவின் அனுசரணையுடன் லெபனானில் ஒரு சமாதான ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது போர் தடுப்பு ஒப்பந்தத்தின் மூலம் ஏற்கனவே தெற்கு லெபனானில் இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசத்தை லெபனான் நாட்டுடைய இராணுவத்திடம் ஒப்படைப்பதற்கு இந்த புதிய ஒப்பந்தம் வழி சமைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்த புதிய ஒப்பந்தத்தை லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பானது கடுமையான முறையில் எதிர்த்திருக்கின்றது. அதாவது இந்த திட்டத்தின் மூலம் லெபனானுடைய இறைமையை இஸ்ரேலானது தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் ஹசீம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதன் காரணத்தினால் ஹிஸ்புல்லா அமைப்பானது கடுமையான முறையில் இந்த நடவடிக்கையை எதிர்க்கும் என்றும் இஸ்ரேலுடைய அரச படைகள் மீது பாரிய மூர்க்கத்தனமான தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்றும் இவர் எச்சரித்திருக்கின்றார். மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். இல்ல சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன். என்ன சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம். என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே. இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள. அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட், டோட்முண்ட் ஆகிய இடங்களில் நியோரா வழங்கும் கோடைகால மாபெரும் மலிவு விற்பனை. சாரிகள் €10, சுடிதார் €15, லெகங்கா €20. ஜூலை 1 தேதி முதல் 31 தேதி வரை நியோரா வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. லுத்விக் ஸ்ட்ராசா 19 பிராங்க்ஃபர்ட், ரெய்னிஷ ஸ்ட்ராசா 71A டோட்முண்ட்.